செந்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவண பவதாரிணி. இந்த காணொலியில் கங்காபுரி காவலன், மணிப்பல்லவம், காஞ்சி சுந்தரி, கபாடபுரம், சோலை இளவரசன் கனவு இந்த 5 நாவல்களுக்குரிய விரிவான மதிப்புரையை தான் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக எனக்கு பிடித்த ஒரு நாவல்னால் அது கங்காபுரி காவலன் தான். பொன்னியின் செல்வன் மாதிரி வரலாற்று நாவல்கள் மாதிரி என்ன, அதோட தொடர்ச்சியாகவே கலைமாமணி விக்ரமன் அவர்கள் கங்காபுரி காவலனில் எழுதியிருப்பார். 2 பாகங்களை கொண்டு சோழ சாம்ராஜ்யத்தை பற்றி கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு நாவல் தான் கங்காபுரி காவலன். நீங்கள் படத்தில் பார்த்த அருள்மொழிவர்மன் அப்படின்னு சொல்கிற ராஜராஜ சோழனுக்கும் குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் இதில் ரொம்ப வயசாயிரும். அதெல்லாம் அழகாக வர்ணிச்சிருப்பார் நம்மளுடைய எழுத்தாளர் கலைமாமணி விக்ரமன் அவர்கள். இது ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை சுற்றி கட்டமைச்சிக்கப்பட்டிருக்க ஒரு நாவல் தான் கங்காபுரி காவலன். எல்லாரும் படிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான நாவல். 2வதாக எனக்கு பிடிச்ச நாவல் மணிப்பல்லவம். இளங்குமரன் அப்படின்ற ஒரு கதாநாயகனையும் சுரமஞ்சரி, முல்லை அப்படின்னு 2 கதாநாயகிகளையும் வச்சு கட்டப்பட்டிருக்க ஒரு நாவல் தான் மணிப்பல்லவம். ஒரு சமண மதத்தை சார்ந்த ஒரு நூல் தான் மணிப்பல்லவம். இதில் வர கொலை காட்சிகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக கண்ணு முன்னாடி கொண்டு வர அளவுக்கு அழகாக பதிவு செஞ்சுருப்பார் நான் பார்த்த சாரதி அவர்கள். சில சமயங்களில் நமக்கே வேர்த்து கொட்டும் அதை படிக்க படிக்க என்ன ஆகுமோ அப்படின்னு. 3வது எனக்கு பிடிச்ச நாவல் காஞ்சி சுந்தரி, கலைமாமணி விக்ரமன் அவர்களுடையது. ஒரே உருவமுள்ள 2 பெண்கள் நம்ம கூட தான் பிறந்தோம் அப்படின்னே தெரியாமல் வெவ்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து போகிற ஒரு நாவல் தான் காஞ்சி சுந்தரி. இதில் சில சமயங்களில் இவ தான் அவ்வளோ அப்படின்னு சொல்லி பொண்ணை மாற்றி தூக்கிட்டு போயிட்டு ஒருத்தி பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இன்னொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவல் தான் காஞ்சி சுந்தரி. கிடைச்சா மறக்காமல் படித்து பாருங்கள், அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் காஞ்சி சுந்தரி. 4வதாக எனக்கு பிடிச்ச நாவல் சோலை இளவரசன் கனவு. உங்களுக்கு இந்த நட்பு அது சம்மந்தமான கதைகள் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக சோலை இளவரசன் கனவும் பிடிக்கும். அந்த காலத்தில் சோழ மண்டலத்தை பல்லவ ராஜாக்கள் தான் ஆண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் சோழ இளவரசன் ஒருத்தன் பல்லவ நாட்டையும் சேர்ந்து முழுசாக சோழ ராஜ்யமாக ஆக்கணும் அப்படின்னு அதுக்கு வித்தியாசமான திட்டங்கள் தீட்டுறது தான் சோழ இளவரசன் கனவுல வரும். அதில் அவன் கூட ஒரு நண்பனும் அந்த பயணத்தில் இருப்பான். அவங்க 2 பேரும் பண்ணுற அழிச்சாட்டியங்க தான் அந்த நாவல் ஃபுல்லாக ரொம்ப சுவாரஸ்யத்தை நகைச்சுவையாக இருக்கக்கூடிய ஒரு நாவல் தான் சோழ இளவரசன் கனவு. மறக்காமல் படித்து பாருங்கள். 5வதாக எனக்கு பிடிச்ச நாவல் தான் கபாடபுரம். பாண்டிய நாடு, பாண்டிய சாம்ராஜ்யம் அதை சுற்றி கட்டமைக்கப்பட்டுள்ள ஒரு நாவல் தான் கபாடபுரம். நான் பார்த்த சாரதி அவர்களுடையது. சில நாவல்களில் எதிரிகள் வெளியிலேருந்து தான் வருவாங்க. ஆனால் இந்த நாவலில் அவர் தாத்தா தான் அடிக்கடி எதிரி மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிவார். அவர் அப்படி ஒன்றும் பெரிய வேலைலாம் செஞ்சுருக்க மாட்டார். கதாநாயகனையும் கதாநாயகிகளையும் அவர் தான் பிரிப்பார். அதனால் சில சமயங்களில் அவருக்கு மேலே நம்ம கோவம் வரும். இதில் என்ன ஈர்த்த இடங்கள் என்னென்னா, கதாநாயகனோட தாத்தா கதாநாயகனை வெளித்தீவுகளுக்கு சென்று அங்கே என்னென்ன நடைமுறை இருக்குது பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இவன் அவர் ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்னே காட்டிக்காமல் அவ்வளோ கொடியவர்கள் இருக்கிற தீவில் போய் சமாளிப்பான். இதில் அவன் சில சமயங்களில் மாட்டிக்கிற மாதிரி போயிட்டு பேச்சு அங்கிட்டு இங்கிட்டும் மாற்றுவான்ல, நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தால் இப்படிலாம் பேசியிருப்போமா அப்படின்ற அளவுக்கு பிரமிக்க வைக்கிற ஒரு நாவல் தான் கபாடபுரம். கிடைச்சா மறக்காமல் படித்து பாருங்கள். மதுரை மக்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நாவல் தான் கபாடபுரம். இதே மாதிரி மற்ற நாவல்களோட மதிப்புரைகளில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவண பவதாரிணி.